ஹலோ பிரபா ஒன்சா போடுறா சிக்னலே கிடைக்கல வாழப்பழம் வியஸ்கருக்கு வணக்கம். கிணத்துல இருக்க மக்களும் இன்னைக்கு நான் பார்க்க போற படம் மகிழ் திருமேனி இயக்கத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அப்புறமா என்கிற 8K என்கிற அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் என்கிற கடவுளை அஜித்தை என்கிற அஜித் குமார் நடிப்பில் 65-74 அப்புறமா எவர்கிரீன் த்ரிஷா. ஊட்டின்னு இருக்கும் ஃப்ரெஷ்ஷா பியூட்டின்னு எனக்குமே நம்ம த்ரிஷா 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 திரிசா ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அப்புறமா ரெமோ என்கிற ரெஜினா மோத்வானி நடிப்புல மாறுபட்ட ஏகேவின் நடிப்பை காட்டிய விடாமுயற்சி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. மச்சான் நேத்து ஆள் அவ எக்ஸ மீட் பண்ணாலாம். சம்பவம் நைட்ல தான் மீட் பண்ணாங்களாம். சாமர்த்தியம் கார்ல லாங் டிரைவ் போனாங்களாம். சாதுரியம் பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்க் பண்ணி பேசினாங்களாம். சாவட்டி அவகிட்ட நீயும் உன் பெஸ்டி அப்படி என்ன தாண்டி பேசுனீங்கன்னு கேட்டா ஞாபகம் இல்லன்னு சொல்றாடா. சரித்திரம் பல்ல பல்ல வேண பல்ல பல்லக்கிட்ட பாந்தா பல்ல பல்ல வேண பாந்தா பல்ல பல்லக்கிட்ட பாந்தா பல்ல பல்ல வேண பல்ல பல்ல வேண பல்ல பல்லக்கிட்ட பாந்தா பல்ல பல்ல வேண பாந்தா. படத்தோட கதைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னே த்ரிஷாவோட டிவோர்ஸ் அப்ரோச், அஃபேர் ரிவீலிங், லவ் சீன்ஸ், கல்யாணம் ஃப்ளாஷ்பேக்னு பங்கமான ஒரு பாட்டோட படத்தை பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. த்ரிஷா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு அஜித், இனிமே நீ என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் இல்லை, உன்னை தனியாக அனுப்புறது அப்படியே ஒன்றும் சேஃப் இல்லை, ஒய் டோன்ட் வி ஹேவ் அவர் லாஸ்ட் ஜேர்னின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப. கொஞ்ச நேரம் கழிச்சு தக்காளி சுற்றி முற்றி ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. வந்து இடிச்சவன் ஒருத்தன் எட்டி பார்த்த ஆரவும் இல்லை. கொஞ்சம் நான் ஸ்பீடாக போக கண்ணுக்குள்ளே மண்ணு போச்சு. நம்ம காதலில் போல் காரு இப்போ நின்று போச்சுனே. காரு பிரேக் டவுன் ஆகி நிற்க பங்க்ல பார்த்த ரஜினாக்கே சொல்கிறான் அர்ஜுன் ஹெல்ப்புக்கு வர. அதுக்கப்புறமா தான் படம் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுவும் அர்ஜுன் அண்ட் ரஜினா கேசன்ட்ராவோட ஜோடி பொறுத்த வரைக்கும் சும்மா ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் மாதிரி பக்காவாக இருந்துச்சு. எனக்கு அஜித் அண்ட் த்ரிஷா பேரோட இவனுங்க ரெண்டு பேரை பேர் தான் சும்மா கெமிஸ்ட்ரி வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து கடத்தப்பட்ட தன்னோட ஒய்ஃபை எப்படி காப்பாற்றினாருங்கிறது தான் கதை. என்னை பொறுத்த வரைக்கும் படம் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் சும்மா தமிழ் படம் மாதிரி இல்லாமல் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு செதுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மகிழ் திருமேனியோட ஃபர்ஸ்ட் மூவி தடம் மேக்கிங்கில் சும்மா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. விடாமுயற்சி படம் என் கூட தான் இருக்கா. சரி ஒரு நாள் வெயிட் பண்ணலாண்டி, என்னடி அவசரம்? சில விஷயத்துக்கு வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு.